ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 18. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 23 முதல் 26 வரை. 23வது பதம். நியதம் சங்கரகிதம் அராஹத்தே சதக்ருதம் அபல பிரேப்சுனா கர்ம யத்தத் சாத்விகம் உச்சதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். எந்த ஒரு செயல் ஒழுங்குபடுத்தப்பட்டு பற்றின்றி விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் செயல்படுகின்றதோ அது சாத்வீக குணத்தில் செயல்படுகின்றது. சாத்வீக குணத்தின் செயல் எனப்படுகிறது. சரி, அப்போ இங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள், இதுக்கு முன்பு பார்த்த ஸ்லோகங்கள், இது எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் எப்படி செயல்படுகிறோம், ஜீவாத்மாக்களாகிய நாம எப்படி செயல்படுகிறோம், செயல் எப்படி நம்மளை கட்டுப்படுத்துகிறது, எந்தெந்த மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பேச்சு, அப்புறம் பழக்க வழக்கங்கள், அப்புறம் செயல், உண்பது, உறங்குவது, உழைப்பது, ஆடை உடுத்துவது, எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே இந்த 3 குணத்துல தான் இருக்கு. அன்றாட வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் இந்த முக்குணத்தையே சார்ந்திருக்கு. கர்மனா தெய்வ நேத்திரேன ஜெந்தர் தேகோ பவதி. ஒருத்தருடைய கர்மவினை கேட்டால் போல ஒரு குறிப்பிட்ட சரீரம். அப்போ ஜீவாத்மாவாகிய நமக்கு இந்த சரீரம் கிடைத்த உடனே நம்ம எப்படி செயல் பண்றோம், இந்த உலகம் எப்படி இயங்குகிறது, இந்த உலகம் எப்படி இயங்குது, நம்ம எப்படி செயலாற்றுறோம், யார் நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்கா, யார் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார், இது அடிப்படை கேள்வி. இன்னைக்கு வேணா ஒருத்தர் சொல்லலாம், இல்லைங்க சுவாமி, என்னை எல்லாம் யாரும் கட்டுப்படுத்துறது இல்லை, நான் எல்லாம் யார் கட்டுப்பாட்டிலையும் கிடையாது, நான் என்னுடைய இஷ்டப்படி தான் இருக்கேன், என் இஷ்டப்படி தான் வாழ்கிறேன். ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம் நம்மகிட்ட, நான் வச்சதான் சட்டம், நான் என் இஷ்டப்படி தான் வாழ்கிறேன், நான் என் இஷ்டப்படி தான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம். என்னெல்லாம் யாருமே கட்டுப்படுத்துறது இல்லைங்க, என்னெல்லாம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் பகவத்கீதை என்ன சொல்லுது, நான் என்ன வேணான்னு சொல்லலாம், என்னை யாரும் கட்டுப்படுத்தலை, என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நான் சுதந்திரமானவன், என் சுதந்திரத்தை யாரும் தடுக்க முடியாது, இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் பகவத்கீதையில் பகவான் என்ன சொல்றாருன்னா, பிரகிருதியே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. இந்த பௌதிக உலகம் பிரகிருதியே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக. இங்க காணக்கூடிய அனைத்தும் குணங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது, குணங்களால் ஆளப்படுகிறது. அப்ப நம்ம எல்லாருமே இந்த ஜட உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே கட்டுண்ட ஆத்மா அல்லது பந்தப்பட்ட ஆத்மா, வீழ்ந்த ஆத்மா, கண்டிஷன் சோல் ஆர் ஃபேலன் சோல். இந்த ஜட உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே கட்டுண்ட நிலையில் இருக்கிறோம். எதை வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க, நம்மள 3 குணத்தினால கட்டி வச்சிருக்காங்க. குணா அப்படின்னாலே கயிறு, ரோப். அப்ப நம்ம எதுல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், இந்த குணத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி செயல்படுறோம், இந்த 3 குணத்தினால செயல்படுறோம். அப்படின்னா நம்ம சுதந்திரமானவங்களே இல்லை. இந்த 3 குணம் தான் நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருக்கு, நம்மளை இந்த 3 குணம் தான் இயக்கிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல, இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருச்சு, பெரும்பாலும் இல்லை. ஏதாவது கிராமப்புறங்களில் நடந்தா உண்டு. பொம்மல் ஆட்டம்னு ஒன்று இருக்கு, பொம்மைகள்லாம் ஆடும். அந்த காலத்தில் இது ரெகுலராக பண்ணுவாங்க. இப்போ இந்த டிவி சினிமா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி
மொபைல், ஸ்மார்ட் ஃபோனு, டிவி, சினிமா, சோஷியல் மீடியா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு பொழுதுபோக்கு என்னென்னா தெருக்கூத்து, பொம்மலாட்டம். இந்த பொம்மலாட்டம் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் இந்த பொம்மலாட்டம்லாம் நிறைய செய்திகள்லாம் கொடுப்பாங்க. ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி புராண கதைகள், இதெல்லாம் இந்த பொம்மலாட்டம். அந்த பொம்மலாட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொம்மைகள்லாம் தானாக ஆடுற மாதிரி இருக்கும். பொம்மைகள் வந்து சண்டை போடும், பொம்மைகள் தானாக டான்ஸ் ஆடும், பொம்மைகள் நடக்கும், பேசும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த பொம்மைக்கு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒருத்தர் நூலை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கிறார். என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இந்த பொம்மைகள்லாம் முன்னாடி இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு திரை இருக்கும். பொம்மைகள்லாம் முன்னாடி இருக்கும், அந்த பொம்மைகளுக்கு பின்னாடி ஒரு திரை இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், நூலை வச்சுக்கிட்டு அந்த பொம்மைகளை இயக்குறார். அது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் யார் இயக்குற அந்த பொம்மைகளை, பொம்மைகள்லாம் தானாக இயக்குற மாதிரியும் சுதந்திரமாக செயல்படுற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. நம்ம பார்க்கும்போது பொம்மைகள்லாம் தானாக இயக்குற மாதிரியும் சுதந்திரமாக செயல்படுற மாதிரியும் பேசுகிற மாதிரி, பாடுற மாதிரி, நடிக்கிற மாதிரி, டான்ஸ் எல்லாம் தெரியுது. ஆனால் பின்னாடி ஒரு 4 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நூலை வச்சுக்கிட்டு இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஜட உலகத்தில் நம்ம யாருமே தனித்து சுதந்திரமாக செயல்படக்கூடியவங்களே அல்ல. நம்ம எல்லாருமே இந்த 3 குணத்தினால கட்டுப்படுறோம். நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த 3 குணம். சில நேரம் சாத்விகமான குணம், சில நேரம் ரஜோகுணம், சில நேரம் தமோ குணம். ஒரே நபர் தான். காலையில் எந்திரிச்சோடனே ரொம்ப சாத்விகமாக இருப்பார். நேரம் போக போக ஆள் மாறிக்கிட்டே இருப்பார். அதுல ஒரு நபர் ஒரு மாதிரி காலையில் எந்திரிக்கும் போதே டென்ஷனோட தான் எந்திரிப்பார். ஒரு சில ஆளுங்க பஷ்யதி சபஷ்யதி, காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சில ஆளுங்க டென்ஷனாக தான் இருப்பாங்க. ஆஃபீஸ் பேக்கை காணோம், என் ஷூவை காணோம், அதை காணோம், இதை காணோம், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். பசங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க என்னுடைய டையை காணோம், என்னுடைய ஹோம்ஒர்க் நோட்டை காணோம், இப்படியே பரபரப்பாக காலையில் தொடங்கும். வீட்டம்மா வேற கிச்சனில் தோசை இட்லிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வேற, ஐயோ என்னை டென்ஷன் படுத்தாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நீங்களாம் வெளியில் போனால் தான் ஃப்ரீயாகும். ஸோ இப்படி சில நேரம் ரஜோகுணம், சில நேரம் தமோ குணம். 7 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. இந்த ஜட உலகத்தில் அப்படி தான் நடக்குது. பக்தர் அல்லாத வீடெல்லாம் பாருங்க, பெரும்பாலும் 7 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அப்புறம் அவசர அவசரமாக எந்திரிச்சு அரைகுறையாக சாப்பிட்டு, அரைகுறையாக பல்லு விளக்கி, அரைகுறையாக குளிச்சு ஓடுவாங்க. இது தமோ குணம். ரஜோகுணம், தமோ குணம். ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேத்தையே அனாவிரதம் சிதம் சாத்வே பிரசீததி. ரஜோகுணம் தமோ குணத்தில் இருக்கிறவங்க அவங்க செயல் எல்லாம் எப்படி இருக்கும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. சாத்வீகமான குணத்தில் ஒரு செயல் எப்படி இருக்கும், அதான் இங்க சத்துவ குணத்தில் செய்யக்கூடிய செயல். இங்க என்ன சொல்லியிருக்கு, நியதம் சங்கரகிதம் மராக தேசதக், நியதம் சங்கரகிதம் அராக தேசதக்ருதம் அபலப்ரேப்சுதா கர்ம யத்தத் சாத்விகம் உச்சதே. எந்த ஒரு செயல் ஒழுங்குபடுத்தப்பட்டு பற்றின்றி விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுகின்றதோ அது சத்துவ குணத்தில் செய்யப்படும். இல்லையா? இப்போ அப்பா அம்மாலாம் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, அவங்கள தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்களே, இதை தான் பலனை எதிர்பார்த்து செய்கிறாங்களா, இல்லை ஏதாவது வெறுப்புனால செய்கிறாங்களா? இல்லையே. அந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய பெற்றோருடைய கடமை. இப்போ கடமைக்காக செயலாற்றுவது. ஆனால் அதில் பிரச்சனை என்ன ஆயிடுதுன்னா, சில நேரம் பற்றுதலும் உண்டு. ஆனால் பற்றுதல் கொள்ளக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கு. அப்போ சாத்வீகமான குணம் கூட கட்டுப்படுத்தக்கூடியது தான். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அது சுத்த சாத்வீகம். வெறுமனே பெற்றோராக இருந்தால் மட்டும் போதாது. வெறுமனே பெற்றோர்களாக இருந்தால் நமக்கு குழந்தைகள் மேலே அன்பு இருக்குது, சரி கரெக்டு, குழந்தைகளை படிக்க வைக்கணும், என் கடமை, அதை நான் செய்கிறேன், அது மட்டும் போதாது. அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. அப்போது கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுனா அல்லது கிருஷ்ணருக்காக செயலாற்றுனா அந்த செயல் சுத்த சாத்வீகம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம சாத்வீகமான குணத்தில் இருக்கணும். ரஜோகுணம் தமோகுணம் கூடவே கூடாது.
ரஜா ததா ரஜஸ்தமோபாவ காமலோபாச்சேத்தை. ரஜோகுணம் தமோகுணம் இருந்தால் என்னாகும்? காமமும் கோபமும் அதிகமாக இருக்கும். கட்டுக்கடங்காத ஆசை, அதை தீர்க்க முடியாத ஆசையினால் விளைந்த கோபம், அதுதான் ரஜஸ்தமஸ். பெரும்பாலும் பாருங்க, கலியுகத்தில் மக்கள் பக்தி மார்க்கத்தில் இல்லாதவங்க ரஜஸ்தமஸில் தான். எதுக்கு எடுத்தாலும் கோபம், டென்ஷன், சண்டை, நிம்மதி இல்லை, ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் சாத்வீகமான குணத்தில் இருக்கிறவங்க அவங்க செய்யக்கூடிய செயல் எல்லோருக்கும் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். கர்மனா சுகிருதஸ்யாகும் சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞான தமச பலம். எஸ், கர்மனா சுகிருதஸ்யாகும். ஒரு சாத்வீகமான குணத்தில் ஒருத்தர் செய்யக்கூடிய செயல் எல்லோருக்கும் சந்தோஷம் தரும். ரஜகுணத்தில் பண்ணக்கூடிய செயல் துக்கத்தில் முடியும். தமோ குணத்தில் செய்யக்கூடிய செயல் அறியாமையில் போய் முடியும். அதனால ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அடைய விரும்புகிறவங்க இந்த ரஜஸ் தமசை தவிர்த்தே ஆகணும். காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா மித்யேரிக வைரினம் கிருஷ்ணன் சொல்ற. காமேஷ குரோதேஷ, காமம் கோபம், இது எதனால விளையக்கூடியது? ரஜோகுண சமுத்பவ. அதனால இந்த பெரும்பாலும் உலகத்தில் ஏன் பகவத்கீதை உலக பொதுமறை நூல், ஏன் பகவத்கீதை எல்லோருக்குமானது அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் காமம் இருக்கு, கோபம் இருக்கு, பேராசை இருக்கு, பொறாமை இருக்கு. இதிலிருந்து விடுபடுறதுக்கான வழியைத்தான் பகவத்கீதை சொல்லுது. அதனால பகவத்கீதை இனம், நாடு, மதம், மொழியெல்லாம் கடந்தது, அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமானது. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிறவருக்கும் காமம் உண்டு, கோபம் உண்டு. இந்தியாவில் இருக்கிறவருக்கு காமம், கோபம் உண்டு. அப்போ எங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், அறியாமை, இதிலிருந்து விடுவிக்கிறது தான். இதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு தான் பகவத்கீதை. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? நம்ம செயல் பண்ணாமல் இருக்கவே முடியாது, யாராலும் சும்மா இருக்க முடியாது. இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்கு வேண்டியாக நம்ம செயல் பண்ணி ஆகணும். அத்தகைய செயல் குறைந்தபட்சம் சாத்வீகமான குணத்தில் இருக்கு. சாத்வீகமான குணத்தில் இருக்கிறவங்க சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, எது தர்மம், எது அதர்மம், எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பதை நன்கு அறிந்து வைத்திருப்பார். சாத்வீகமான குணத்தில் இருக்கிறவங்க சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்வார். ஆச்சாரியர் என்ன சொல்றாங்களோ அதை செய்வார். தர்மத்துக்குட்பான தர்மம் என்ன தர்மமோ அதை செய்வார். அதர்மமான காரியங்கள் ஈடுபட மாட்டார். அதுக்கப்புறம் அவர் செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கும்? அதில் அட்டாச்மெண்ட் இருக்கு, பற்று இல்லாம. அதுதான் கீதையில பகவான் சொல்றார், அர்ஜுனா இவன் கடமையை செய், பற்றுதல் கொள்ளாதே. ஏன் பற்றுதல் கொள்ளக்கூடாது? அந்த பற்றுதல் தான் அடுத்த பிறவி காரணம். ஜம்யம்பாவி ஸ்மரன் பாவோ தெஜத்தந்தே கலேவரம் தம் தம் வைதி கவுந்தேய சதா தத் பாவ பாவிதா. ஒருத்தர் உடலை விடும்போது என்ன நினைச்சுக்கிட்டே உடலை விடுறாரோ அதே ஆயிடுவார். அதனால இந்த உலக விஷயங்கள் பற்றுதல் நம்ம மனசுல பதிய வச்சுட்டோம், அதை போக்கவே முடியாது. அதனால மெல்ல மெல்ல என்ன பண்ணணும்? கிருஷ்ணருக்காக செயலாற்ற வேண்டும், கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும். ரிசல்ட் என்னவா இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாது. அது லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ விருப்போ வெறுப்போ எது இருந்தாலும் விட்டுட்டு கிருஷ்ண உணர்வை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்வு வளர்க்கறது எப்படி? பிரபுபா ரொம்ப அழகா சொல்றார். ரூப கோஸ்வாமி பிரபுபாத, ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோண பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதேவாய் பக்தி லதா பீஜா. இப்ப பாருங்க, இந்த படத்துல ஒரு சின்ன அழகான செடி, அந்த செடிக்கு ஒருத்தர் தண்ணி விடுறாரு. அது ரொம்ப அழகா ஒரு சின்ன விதையா இருந்தது. அந்த விதைக்கு நீர் ஊற்றுறது மூலமா அது துளிர் விட்டு அழகான பசுமையான செடியா வளருது. ரைட்? இந்த செடிக்கு நீர் ஊற்றணும். அப்போ ஒரு மரம் வைக்கிறவரு எந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் மரம் வைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் மரம் நடுறத ஒரு சேவையா வச்சிருக்காங்க நிறைய பேர். ஆனா கலியுகத்துல மரத்தை நிறைய வெட்டவும் செய்யறாங்க. மரத்தை நிறைய வெட்டி சீதோஷத்தை ரொம்ப உஷ்ணமாக்கிட்டாங்க. நிலத்தடி நீர் குறைஞ்சு போச்சு, மழை குறைஞ்சு போச்சு. மரமின்றி இந்த உலகத்துல முழுமையாக வாழ முடியாது. நம்ம என்ன வீட்டுக்குள்ள ஏசி வச்சுக்கலாம்,
அந்த ஏசி காற்று உடம்புக்கு கெடுதல் தான். இயற்கை புங்க மரம், வேப்ப மரம், இந்த காற்றுலயே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதனாலதான் பாருங்க, அன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு வீடு ஒரு மரம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த மரம் வைக்கிற இடத்தையும் கட்டி வாடகை விட்டுறலாம்னு பாக்குறேன். அதுதான் ரஜகுணம். சாத்வீகமான குணத்தில் இருக்கிறவங்க இயற்கையோடு சேர்த்து வாழ்வாங்க. நான் வந்து ஒரு 80 கிட், 80களில் பிறந்த குழந்தை, 79. ஸோ நாங்கள்லாம் வந்து சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது வீடுகளில் வந்து கொய்யா மரம் நிற்கும். கொய்யா மரம், நெல்லி மரம், மாமரம், நாங்கள்லாம் அந்த கல்லை விட்டு மாங்காய்லாம் பறித்து சாப்பிட்ருக்கோம். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கறதே அபூர்வமாக இருக்கு. ஏன்னா அந்த மரம் இருக்கிற இடத்தையும் கட்டி வாடகை விட்டுறலாமா? ஹால் ரொம்ப சின்னதாயிரும் மரம் வச்சா. அதனால மரம்லாம் வேண்டாம், ஹாலை பெருசாக வச்சுக்குவோம், வீடு பெருசாக இருக்கணும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட இடம் விடாமல் வீடு கட்டிடுறேன். காம்பவுண்ட் வாளுக்கு நெருக்கி கொஞ்சம் கூட இடம் விடாம. அப்புறம் காற்று வரும், செயற்கையான காற்று பண்ணி உட்காந்துட்டு அப்புறம் நோய் வரும். சரி, அது வேற டாபிக். சரி, என்ன ஆச்சு? அப்போ இந்த மரம் வளர்க்கறது கூட ஒரு சேவை. அது மூலமா சமுதாயத்துக்கு பெரும் நன்மை. மரம் வளர்க்கும் போது பூமியில தண்ணீர் புரியுது, நிலத்தடி நீர் வந்து சேமிக்கப்படுது, மழை பெய்யுது, சுத்தமான ஆக்சிஜன் காற்று, சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஆக்சிஜன் காற்று கிடைக்குது, குளுமையான சூழ்நிலை, பல விதத்தில் நன்மை. ஆனா மரத்தை வெட்டினோம், ஒரு நன்மையும் கிடையாது. என்னாச்சு? அகலமான ரோடு மட்டும் கிடைச்சது. கடைசியில் கார் பார்க் பண்றதுக்கு நிழல தேடுறாங்க. இன்னைக்கு என்ன வேடிக்கைன்னா, ரோட்டோரம் இருக்கிற மரத்தை பூரா வெட்டிட்டாங்க. அப்புறம் காரை கொண்டே நிறுத்துறதுக்கு நிழல் எங்க இருக்கா, பைக் நிறுத்துறதுக்கு நிழல் இருக்கான்னு தேடுறாங்க. அதுல வேற ரொம்ப விஞ்ஞான முன்னேற்றம் ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ரோட்டு ஓரமா மரம் இருக்கும். அந்த ரோட்டு ஓரமான மரம் அது இயற்கையா வளர்ந்து அப்படி குடை மாதிரி இருக்கும். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க சின்ன வயசுல, அந்த வயசானவங்களுக்குலாம் தெரியும். இப்ப அந்த மாதிரி ரோடு பார்க்கறது அபூர்வம். 2 பக்கம் புளிய மரம் நல்லா வளர்ந்து அப்படியே குடை மாதிரி இருக்கும். அப்படியே அந்த வழியில போனா குழு குழுன்னு இருக்கும், அப்படியே குழு குழுன்னு இருக்கும். வேர்க்கவும் செய்யாது, வெயிலும் தெரியாது. நடந்தே போகலாம், செப்பல் எல்லாம் கூட நடந்து போகலாம். அப்படிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஹைவேல வண்டி பஞ்சர் ஆச்சு, மாட்டிக்கிட்டோம். அது 2 வீலரா இருந்தா ஒரு வழி ஆனால் பறக்கும் காத்தடி. அதுல நம்ம அரசாங்கம் ரொம்ப புத்திசாலி. என்ன பண்ணுவாங்க, ரோட்டுக்கு நடுவுல செடியை வச்சு இது லாரியில தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோட்டுக்கு நடுவுல செடியை வச்சுட்டு லாரியில தண்ணி விடுறாங்க. விஞ்ஞான முன்னேற்றம் ஆயிடுச்சுல, அதுதான். சரி, அது வேற. அப்போ இந்த மரம் வைக்கிறது, குளம் வெட்டுறது, ஏரி வெட்டுறதெல்லாம் ரொம்ப புண்ணியமான செயல்கள். அது மற்றவங்க நன்மைக்காக பண்ணாங்க. அன்னைக்குள்ள மக்கள் என்ன பண்ணாங்க, 70, 80கள் எல்லாம் வந்து நிறைய ஏரி வெட்டினாங்க, குளம் வெட்டினாங்க, மரம் நட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, இருக்கிற ஏரி குளத்தை எல்லாம் மூடி மரத்தை எல்லாம் வெட்டிட்டு பெரிய பெரிய வானுயர்ந்த கட்டிடங்கள். பூமி வந்து உஷ்ணம் அதிகமாயிட்டே இருக்கு. என்னைக்கு பூமி 2ஆ பழக்க போகுதுன்னு தெரியல. பூமியும் உஷ்ணம் அதிகமாயிட்டே இருக்கு. சரி, அப்போ இந்த மரம் வளர்ப்பது ஒரு அழகான ஒரு கலை. எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, அது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இதுல ஒரு தத்துவம் இருக்கு. என்னன்னா, இந்த செடி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நீர் ஊற்ற வேண்டும். அந்த மாதிரி நம்ம கிருஷ்ண பக்தி, ஒருத்தர் வந்து சாத்வீகமான குணத்தில் நிலைத்து இருக்க வேண்டுமானால் ஒரு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும். அப்ப குருவோடைய கருணையால, கிருஷ்ணருடைய கருணையினால பக்திங்கிற விதை நமக்கு கிடைச்சிருச்சு. அது எப்படி வளரும்? அந்த விதையை வளர்ந்து அது சின்ன முட்டாய் அது செடியா வளர்ந்து பழங்கள் கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு நீர் ஊற்றணும். அந்த நீர் ஊற்றும் முறை தான் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி நம்ம தொடர்ந்து நாம ஜபம் பண்ணி பக்தி தொண்டை பயிற்சி பண்ணா குறைந்தபட்சம் சாத்விகமான குணத்திலாவது இருக்கலாம். இல்லைன்னா ரஜஸ்தமஸ் தான். யார்கிட்ட பார்த்தாலும் சண்டை, யார்கிட்ட பார்த்தாலும் போட்டி, பொறாமை, இதெல்லாம் இருக்கு. அந்த கிருஷ்ண கான்சியஸ்ல வந்து நம்ம சீரியஸா என்கேஜ் ஆகணும். கிருஷ்ண உணர்வுல தீவிரமா நம்ம பயிற்சி பண்ணா இந்த மாதிரி ரஜோகுணம் தமோலாம் போயிடும். அடுத்த ஸ்லோகத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கேன். 24 verse number 24, 24வது ஸ்லோகம். எஸ், ரஜோகுணத்தின் செயல் ஆசைகளை திருப்தி செய்வது. பார்த்தீங்களா,
यत्तु कामेप्सुना कर्मसाहंगारनेवा पुनः क्रियते बहुलायासं தத்ராஜசமுதாகிருதம். ஆனால் எந்த ஒரு செயல் ஆசைகளை திருப்தி செய்வதற்காக பெரும் முயற்சியுடன் அகங்காரத்துடனும் செய்யப்படுகின்றதோ அந்த செயல் ரஜோகுணத்தின் செயல் என்று கூறப்படுகிறது. பார்த்தீங்களா, பெரிய பெரிய வானுயர்ந்த கட்டிடங்கள் பிரம்மாண்டமான உடலை வருத்திட்டு பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டுறாங்க. எதுக்காக? எங்க நாடு ரொம்ப பெரிய நாடு ஆயிடுச்சு, நாங்க உலகத்திலேயே பெரிய வல்லரசு நாடு, நாங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம், நாங்க நிலவுக்கெல்லாம் போறோம், நாங்க அதை கண்டுபிடிக்கிறோம், இதெல்லாம் ரஜோகுணம். ரஜோகுணம் என்ன பண்ணும்? இந்த மாதிரி பௌதிக ஆசைகளுக்காக திட்டங்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க கட்டுக்கடங்காத ஆசை, எப்படியாவது புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும், புலன்பு அனுபவிக்கணும். அது கடினமாக உழைப்பாங்க. கடினமாக உழைச்சி எதுக்குமே நேரம் இல்லை. இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஆக்கிட்டாங்க. ஓடும்போது, ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்றது, காரில் போகும்போது சாப்பிட்றது, எதுக்குமே நேரம் இல்லை. ஆடு மாடு கூட உட்காந்து சாப்பிட்டு அசை போடுது. அதான் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆங்கில கவிதை ஒன்று இருந்தது. அவருடைய தமிழாக்க என்னன்னா, என்னடா வாழ்க்கை, என்றுமே கவலை, நிற்கவோ பார்க்கவோ நேரமே இல்லை, ஆடுபோல் மாடுபோல் அடியேனும் ஒரு கணமேனும் அசை போட்டு நிற்க இடமே இல்லை. ஒரு கணமேனும் இல்லை, ஒரு நிமிஷம் கூட இல்லை. ஆனால் ஆடு மாடு கூட உட்காந்து அசை போட்டு சாப்பிடுது, என்னால் அப்படி சாப்பிட முடியலையே. ஏன்? இந்த மாதிரி ஒரு செயற்கையான ஒரு சூழல் இதை உருவாக்கிக்கிட்டு கடினமாக உழைக்கிறாங்க. எளிமையாக கிடைக்க வேண்டிய பொருட்களை அடைவதற்கு கடினமாக உழைக்கிறாங்க. கடினமாக உழைச்சி அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நம்மளாம் என்ன பண்ணுறோம்? நம்மளாம் ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்துக்கு போவோம். இந்த பௌதிகவாதி என்ன பண்ணுவாங்க? அதாவது சாத்விகமான குணத்தில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க? எங்கே சத்சங்கம் கிடைக்கும்னு தேடுவாங்க. அதான் சாத்விகமான குணம் சத்சங்கத்தை தேடும். ரஜோகுணத்தில் இருக்கிற என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை என்ன சினிமாவுக்கு போகலாம், எந்த கிளப்புக்கு போகலாம், அது சனிக்கிழமையே ஆரம்பிச்சிருவாங்க. வீக்கெண்டு பூரா நீங்கள் பாருங்கள் சுற்றுலா தலங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வார கடைசியில் சுற்றுலா தலங்கள், கேளிக்கை விடுதிகள் எல்லாம் நிறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா எவ்வளவோ உழைச்சாச்சு, இப்போ புலன்பு அனுபவிக்கணுமே. அந்த மாதிரி கடினமாக உழைத்து பொருள் ஈட்டி அதை பெரும் முயற்சி செய்து அகங்காரத்தோடு நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற பொய் அகங்காரம் கொண்டு இந்த மாதிரி செய்யக்கூடிய செயலாம் ரஜோகுணம். எதுக்குமே நேரம் இல்லை. சத்சங்கத்துக்கு வருது நேரம் இல்லை, பகவத்கீதை படிக்க நேரம் இல்லை, சாஸ்திரம் என்ன சொல்லி எதுக்குமே நேரம் இல்லை. இவங்க ஒரு தத்துவம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, செய்யும் தொழிலே தெய்வம். ஏங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு செய்கிற தொழிலே தெய்வங்க, உங்கள் வேலையை நேசிங்க, உங்கள் தொழிலை நேசிங்க. இந்தியாவில் கூட ஒரு சாது சொல்லியிருக்கார், விளிமின் எளிமின் கருதிய கர்மம் கைகூடும் வரை உழைமின். உழைச்சிக்கிட்டே இருங்க, அப்படி செத்து போயிருங்க, நீ இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படிலாம் பேசியிருக்காங்க. ஏன் பகவத்கீதை படிக்க போய் ஃபுட்பால் விளையாடுங்கன்னு சொல்கிறேன். ஓ இளைஞர்களே, போய் ஃபுட்பால் விளையாடுங்க, பகவத்கீதையில் படிக்காதீங்க. இந்த மாதிரிலாம் தவறாக வழிநடத்தியிருக்காங்க. அப்போது ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கட்டுக்கடங்காத ஆசையை திருப்தி பண்ணுறது, பெரும் முயற்சி, கடினமாக உழைப்பது, அப்புறம் பொய் அகங்காரம், பொய்யான அகங்காரத்தோடு செயல்படுவது. இந்த பொய் அகங்காரம்னா என்னது? தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கொள்ளும். நான் இந்த உடல், நான் இதை செய்ய வேண்டும், நான் அதை செய்ய வேண்டும், நான் இதை அடைய வேண்டும், நான் அதை அடைய வேண்டும், இதெல்லாம் பொய் அகங்காரம். இந்த உடல் திருப்திக்காக செயலாற்றுவது என்னது? பொய் அகங்காரம். அந்த பொய் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் கடினமான முயற்சி பண்ணுவாங்க, விடாப்பிடியா. அவருடைய விளைவு என்ன ஆகிடும்? அதுதான் அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் வாங்க, 25. பொய் அகங்காரத்தில் செயல்படுறவங்க அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனபேக்ஷ பௌருஷம் மோகாத் ஆரப்யதே கர்ம யத்தத்தாமசமுச்சதே. எந்த ஒரு செயல் எதிர்கால பந்தத்தையும் மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் துன்பத்தையும் கருத்தில் கொள்ளாமல் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து
மயக்கத்தில் செய்யப்படுகின்றதோ அந்த செயல் தமோ குணத்தின் செயலாம். பார்த்தீங்களா? தமோ குணத்தில் இருக்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அதாவது ரஜஸ் தமஸ் ரஜோகுணம் தமோ குணம் தான் நம்ம துன்பங்களுக்கெல்லாம் காரணம். இன்னைக்கு மனித சமுதாயத்தில் மக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்கன்னா அது இந்த ரஜோகுணம் தமோ குணம் தான். தமோ குணத்தில் என்ன பண்ணுறான்னே தெரியாது. எதுக்கு சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதிக்கிற காசை என்ன பண்ணணும், எப்படி வாழ வேண்டும், இந்த மனித குலத்துடைய தர்மம் என்ன, எது சரி எது தப்பு, ஒன்றை பற்றி கவலைப்பட மாட்டேன். இது ஒரே குறிக்கோள் புலன்பம் தான். புலன்பம் தான் ஒரே குறிக்கோள். எதிர்கால பந்தத்தை ஐயோ நான் இப்படி செஞ்சா என்னோட கர்ம வினை என்ன ஆகும், நான் எதிர்காலத்தில் என்ன ஆக போறேன், நான் ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றேனே, இந்த உயிரை கொண்டு சாப்பிட்டா எனக்கு என்ன ஆகும், அதை பற்றில கவலையே கிடையாது. நான் இன்பம் அனுபவிக்கிறேன், என் நாக்கு சந்தோஷமாகும், அதுக்கு யாரை வேணாலும் கொள்ளுவேன், என்ன வேணாலும் சாப்பிடுவேன். அதில் ஒரு பெரிய மேதாவி ஒருத்தர் தமிழ்நாட்டில் பேசினார். என் தட்டில் என்ன சாப்பாடு இருக்குன்னு நான் முடிவு பண்ணணும். ஒரு மேதாவி என்ன சொன்னார், என் தட்டில் என்ன சாப்பாடு இருக்குன்னு நான் முடிவு பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ யமராஜ் முடிவு பண்ணுவார் உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு. அப்போ யமராஜ் முடிவு பண்ணுவார் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி முட்டாள் சமுதாயத்தில் நிறைய பேர் மக்களை திசை திருப்பி அப்பாவி மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், பேரளவான மத போதகர்கள் எவ்வளோ பேர் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. மக்களும் யார்கிட்ட போய் கேட்கணும் என்ன கேட்கணும் தெரியாம இவங்களை பின்பற்றுறாங்க. அதனால ஒட்டுமொத்த சமுதாயம் குருடர்கள் பின்னாடி போய் ஒரு பாலிங் கிணத்துல விழுந்த கதை தான். இதை தான் பிரகலாத் மகாராஜா பாகவதத்தில் சொல்றார். நதே விது ஸ்வார்த்த கதி இங்கு விஷ்ணு துராசையாகி பகிரர்த்தமானினா அந்தாந்தனாரின் உபநீயமானா ஏவேஷு அந்தா உருதா விபத்யா. மனித வாழ்க்கையின் குறிக்கோள் நதே விது ஸ்வார்த்த கதிக்கு விஷ்ணு. நம்முடைய சுவார்த்த கதி நாம் அடைய வேண்டியது விஷ்ணுடைய தாமரை திருப்பாதம் அடைய வேண்டும். ஆனால் இது தெரியாம மக்கள் என்ன பண்றாங்க, சினிமா நடிகர் காலையெல்லாம் போய் விழுகிறாங்க. சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிங்க இவங்க பின்னாடி போய் விழுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் கூடங்களா இருக்காங்க. இவங்களுக்கு சாஸ்திர அறிவு கிடையாது, பகவானை பற்றி ஒன்றும் தெரியாது. இவங்க வாழ்க்கையே புலன்ப வாழ்க்கை. இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை பின்பற்றவங்களே அதே வழியில் நடத்துவாங்க. கடைசியில் என்ன ஆகும், ஒரு பெரிய கூடன் பின்னாடி எல்லா கூடனும் போய் ஒரு சாக்கையில் விழுந்த கதை தான். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. அப்போ என்ன ஆகுது, எதிர்காலத்தை பற்றியே ஒன்றுமே தெரியல. எதிர்காலமா இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிங்க, இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியும். அப்படி இந்த மனித வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறார். அதையும் பாகவதம் கண்டிக்கின்றது. என்ன பாகவதம் சொல்லுது, காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபே யாவதா ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாசா நார்த்தோயச்சேச கர்மவி. இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல. புலன்பம் எல்லா வாழ்க்கையிலும் இருக்கு. நாய், பூனை, பன்றி, ஒட்டகம், கழுதை எல்லா ஜீவனும் புலன்பம் அனுபவிக்குது. இப்போ நானும் அதே பண்ணா எனக்கு அந்த விலங்குக்கு என்ன வித்தியாசம்? மனித வாழ்க்கை இப்போ எதுக்காக? ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா, கேள்வி கேட்கும். நான் யாரு, நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கே 3 வகையான துன்பம் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், மறுபிறவி இருக்கா, எனக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? இந்த கேள்வி கேட்டாதான் மனித வாழ்க்கையை தொடங்குது. இல்லைன்னா மனித வாழ்க்கை விலங்கு வாழ்க்கையாக தான் இருக்கு. அதனால இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலும் மக்கள் சாஸ்திரம் படிக்காம, சத்சங்கத்துக்கு வராம, என்ன செயல் பண்ணணும், எப்படி செய்யணும், அவங்க எதிர்காலத்தில் என்ன ஆக போறோம், இந்த எதிர்காலங்கிறது இந்த உடலை பற்றி தான் சிந்திக்கிறாங்க. நான் என்ன படிக்க போறேன், என்ன ஆக போறேன், என்ன வேலை செய்யணும், எங்க இடம் வாங்கணும், எங்க வீடு, இதுதான் சிந்திக்கிறேன். ஆனா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. என்னுடைய அடுத்த உடல் என்னவா இருக்க போகுது, நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு அடுத்த பிறவி என்னவா இருக்க போகுது, அது யோசிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஞானம் இல்லை. காரணம் இவங்க அறியாமையில் இருக்க. ஞானம் இல்லாதனால அறியாமையில். சரி, அப்போ இதனால இந்த அறியாமையினால என்ன நடக்குது? ஒண்ணு பொய்யகங்காரத்தினால கடினமா உழைச்சு தன் வாழ்க்கையை வீணாக்கிடுறாங்க ரஜோகுணத்துல இருக்கிறவங்க. தமோகுணத்துல இருக்கிறவங்க அறியாமையினால என்ன பண்ணிடுறாங்க, மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்பு சுழற்சியிலே வராங்க. எது அறியாமை, எது ஞானம்?
ஜென்மமிருத்து ஜராவியாதி துக்கதோஷான தர்சனம், பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதிலிருந்து விடுபடுவதுதான் ஞானம். அறியாமை என்னது? இதுல மாட்டின்னு இருக்கிறது. இந்த உடலால மனதால வரக்கூடிய துன்பம், இயற்கையினால வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசிகளால் வரக்கூடிய துன்பம், இதை நாம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். இது துன்பம் தெரியாம இருக்கிறோம் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் அறியாமை. என் உடம்புல துன்பம் இருக்கு, ஆனா அதுக்கு உணர முடியல. வலி இருக்கு, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் அறியாமை. மனதால வரக்கூடிய துன்பங்கள், உடலால வரக்கூடிய துன்பங்கள், இது எப்படியாவது சரி பண்ணிடலான்னு பார்க்குறோம். இது ஏன் வந்தது, நான் ஏன் இந்த உடல் எடுத்தேன், அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதுதான் அறியாமை. சரி, அப்புறம் இதை பற்றி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குப்பா. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நம்ம யாரு, நம்ம ஏன் இந்த உடம்பு எடுத்தோம், இந்த உடல்லேருந்து எப்படி வெளியேறது. இது என்ன பண்ணிடுறாங்க, சாஸ்திரத்தையே புறக்கணிக்கிறதுனால இது தெரியாமல் போயிடுது. இன்னைக்கு எவ்வளோ பேர் பகவத்கீதை பாகவதம் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் சத்சங்கத்துக்கு வர்றாங்க பாருங்க. இன்னைக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறோம். பக்தர்கள் சங்கத்தில் வந்து பிரபுவோடைய கருணையினால இவ்வளோ பேர் படிக்கிறோம். இல்லாட்டி நமக்கும் தெரியாமல் போயிடும். ரைட்? அப்போ இந்த வாய்ப்பு எல்லாரும் கிடைக்கணும், அதுதான் பிரபுபாதர் ஏற்படுத்தியிருக்காரு. சரி, இந்த மாதிரி சாஸ்திரத்தை புறக்கணித்து புலன்பத்துக்காக செய்யக்கூடிய செயல்கள் தமோகுணத்தை தான் முடியும். ரைட்? அடுத்தது 26வது பதம், 26th verse. முக்த சங்கோனகம் வாதி த்ரிதத்யுத்சாக சமன்விதः சித்ய சித்யோர் நிர்விகாரः கர்த்தா சாத்விக உச்சதே. யார் ஒருவர் இயற்கை குணங்களின் தொடர்பின்றி, அகங்காரமின்றி, உற்சாகம் மற்றும் மன உறுதியுடன் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாது தனது கடமையை செய்கின்றாரோ அத்தகு செயலாளி சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. பார்த்தீங்களா? அவர் ஒருத்தர் வந்து எப்படி சாத்விகமான குணத்தில் இருக்காது தெரிஞ்சுக்க முடியும். இங்க போட்டோல வந்து 2 பேர் பாக்குறீங்க. அந்த இதுல வந்து 2 பேர் உட்கார்ந்துருக்கு. ஒருத்தர் வந்து அவர் சுத்தி காய்கறி எல்லாம் வச்சிருக்கிறார், ஒருத்தர் வந்து பக்கத்துல நிக்கிறார். வியாபாரம் பண்ணுங்க வந்திருக்கிறாரு இல்ல. அவர் யாருன்னா, இந்த காய்கறி வச்சிருக்கிறவர் வந்து ஸ்ரீதர பண்டிதன் பேர் அவருக்கு. மேற்கு வங்காளத்துல 500 ஆண்டுக்கு முன்னாடி தோன்றியவர் தான் ஸ்ரீதர பண்டிதர். ஸ்ரீதர பண்டிதர் எப்படின்னா ரொம்ப பணிவான பக்தர். அவர் எப்பவுமே ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிச்சுட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல ஸ்ரீதர பண்டிதர் ஒரு எளிமையான வியாபாரி. என்ன வியாபாரம் பண்ணுவாரு? வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பழம், கொஞ்சம் பூசணிக்காய். இது வந்து எல்லார் வீட்லயும் கிடைக்கும். இது ரொம்ப சீப்பாவும் கிடைக்கும். ஆனா அவர் இதுதான் தொழிலா வச்சிருந்தார். இன்னைக்கு நீங்க மேற்கு வங்காளம் போனீங்கன்னா நவதீப்ல, மாயாப்பூர்ல நிறைய கிராமங்கள், அங்க இது மாதிரி வாழை மரம், வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம் பார்க்கலாம், வாழை இலை. அப்ப ஸ்ரீதர பண்டிதர் என்ன பண்ணாரு? தினமும் வியாபாரத்துக்கு போவார். உண்மையா வியாபாரம் செய்வார். பொய் பித்தலாட்டமே கிடையாது. நம்ம ஊர்ல வியாபாரம் பண்ற மாதிரி இல்லை. முதல்ல 200 ரூபா சொல்றது, அப்புறம் என்னப்பா 200 ரூபாங்கிற, சரி சரி பரவாயில்லைங்க ஒரு 10 ரூபா குறைச்சிங்க, 190 ரூபா கொடுங்க. ஏப்பா போன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தாங்க 100 ரூபா சொன்னாங்க. ஏங்க அது 2 நாளைக்கு முன்னாடிங்க, இன்னைக்கு விலைவாசி எல்லாம் மாறிடுச்சுங்க, 2 நாள் எல்லாம் மாறிடுச்சு. சரி என்னதான்ப்பா சொல்றேன், சரி இன்னொரு 10 ரூபா குறைச்சிக்கங்க. இல்லை வேண்டாப்பா நான் போறேன். இவர் என்ன பண்ணுவாரு? 50 ரூபாய் கேட்பாரு. ஏங்க அநியாயமா 50 ரூபாய் கேட்குறீங்க. சரி என்ன இப்படியே பேசி பேசி கடைசியில் ஒரு பைசலாகி ஒரு 100 ரூபாய் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவார். ஆனா ஸ்ரீதர பண்டிதர் இந்த வேலையே கிடையாது. ஸ்ரீதர பண்டிதர் என்ன பண்ணுவாரு? நியாயமான விலை சொல்லுவார். வாழைப்பழம் 2 ரூபா, 2 பைசானா 2 பைசா தான். இந்த கூட்டி விலையை கூட்டி சொல்றது, குறைச்சி சொல்றது இதெல்லாம் கிடையாது. நியாயமான விலை. அப்படி அந்த பொருளுக்கு நியாயமான விலையை சொல்லி அதுல என்ன வருமானம் வருதோ அதுல 4/3 பாகத்தை கங்கை பூஜை கொடுத்துருவார். கங்கை கரையில ஒரு வீடு. இப்ப நீங்க பாத்துருக்கீங்க, இந்த குடிசை வீடு வந்து கங்கை கரையில இருக்கு. இன்னைக்கு போல அந்த இடத்த பார்க்கலாம். மாயாப்பூர்ல சைதன்ய மகாபிரபு அவதார ஸ்தலம் பக்கத்துல இருக்கு ஸ்ரீதர பண்டிதருடைய வீடு. அப்போ ஸ்ரீதர பண்டிதர் என்ன பண்ணாரு? ஒரு குடிசை வீட்டுல தான் இருந்தார். குடிசை வீட்டுல இருந்துட்டு ரொம்ப எளிமையாக
பணிவாக பக்தி செய்கிறார். எளிமையும் பணிவும் ரொம்ப கஷ்டம் நமக்கெல்லாம். ஆனால் பக்தி தொண்டை நாம் தீவிரமாக பயிற்சி பண்ணும்போது படிப்படியாக இந்த குணங்கள் வளர ஆரம்பிக்கும். எளிமையாக இருப்பது, பணிவாக இருப்பது, அடக்கமாக இருப்பது, அகங்காரமின்றி இருப்பது, எப்பவும் கிருஷ்ண பக்தியில் உற்சாகமாக இருப்பது, பக்தியில் மன உறுதி, எந்த சூழ்நிலை வந்தாலும் மனம் பிறழாமல் இருப்பது, இதெல்லாம் சாத்விகமான குணத்துக்கான அடையாளம். ஸ்ரீதர பண்டிதர் என்ன பண்ணாரு? ரொம்ப பணிவான பக்தர். அப்போ நிமாய் பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு அப்போ சங்கீர்த்தனம் எல்லாம் பண்ணலை. அவர் ஒரு கம்பீரமான பண்டிதராக நவதீபத்தில் இருந்தார், நிமாய் பண்டிட். இவர் என்ன பண்ணுவார்? நிமாய் தினமும் ஸ்ரீதர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவார். ஸ்ரீதரா, அந்த வாழைப்பூல ஒரு சீப்பு எவ்வளவு? நிமாய் நிமாய் அது 2 அணா 3 அணா. நீ ஏமாத்துற, எது இவ்வளோ வேலை சொல்கிற நீ? இப்படியே ஆர்கியூமெண்ட்டு மணிக்கணக்காக நடக்கும். ஒரு நாளும் சைத்தன்ய மகாபிரபு போய் ஸ்ரீதர்கிட்ட தர்க்கம் பண்ணுவார். தர்க்கம் பண்ணிட்டு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போயிடுவார், காசு கொடுக்க மாட்டார். வாழையில எடுத்துகிட்டு போயிடுவார், காசு கொடுக்க மாட்டார். இவரா ஸ்ரீதர பண்டிதர் ரொம்ப பணிவான பக்தர். சரி, இந்த பிராமணர் ஏதோ சொல்கிறாரு, நான் நியாயமாக தான் வேலை பண்ணுறேன், நியாயமாக தான் சொல்கிறேன், இந்த பிராமணன்ட்ட நான் வழக்கு பண்ணி அவர் சாபத்துக்கு ஆளாகணும், எடுத்துன்னு போவதுன்னா எடுத்துன்னு போட்டோம் அப்படின்னு விட்டுருவார். ஆனால் தினமும் நிமாய் என்ன பண்ணுவார்? இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவார். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு? ஒரு நாள் நிமாய் வந்தார் சைத்தன்ய மகாபிரபு. நிமாய்ங்கிறது அவருடைய சிறு வயது பேர், பாலியல் பேர் நிமாய். அப்புறம் ஒரு இளைஞனாக இருந்தபோது நிமாய் பண்டிதன்னு பேர். அவர் அப்போ இளைஞனோடு தான் இருந்தார். நவயவனம். கிருஷ்ணர் எப்பவுமே நவயவனம் தான். 14-15 வயசு தாண்டது கிடையாது. பகவானுடைய லீலைனாலே பௌகண்டம், பால்யம் அல்லது கௌமாரம், பௌகண்டம், கைஷோரம், யவனம். அதாவது பால்யம் அல்லது கௌமாரம்னா குழந்தை 5 வயசு வரைக்கும், 5லேருந்து 10 வயசு வரைக்கும் பௌகண்டம். அந்த பருவத்துக்கு 5லேருந்து 10 வயசு வரைக்கும் பௌகண்டம். 10லேருந்து 12-13 வயசு வரைக்கும் கைஷோரம். 14-15 வயசுல யவனம். கிருஷ்ணர் எப்பவுமே நவ யவனம். அவர் 15-16 வயசு தாண்டதே இல்லை. நமக்கெல்லாம் என்னது? கௌமாரம், யவனம், ஜரா வந்துடும். நம்ம குழந்தையா இருந்தோம், இளமையா இருந்தோம், இப்போ முதுமை வந்துடும். பகவானுக்கு அப்படி இல்லை. நமது உடல் வேறு, ஆன்மா வேறு. பகவானுடைய உடல் ஆன்மா ரெண்டும் ஆன்மீகமானது. அப்போ கௌரங்கர் இந்த நிமாய் பண்டிதர் என்ன பண்ணாரு? தினமும் தர்க்கம் பண்ணுவார். ஒரு நாள் வந்தார். ஸ்ரீதரா, நீ என்னப்பா இப்படி குடிசையில் இருக்க? நீ கிருஷ்ண நாமத்தை சொல்ற, நீ எப்பவும் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்க, நீ எப்போ பக்தி பண்ணிட்டு இருக்க, போய் குடிசையில் உட்காந்துருக்கிய. ஆனால் அங்கே பாரு, துர்க்கையை வழிபடுறவங்க கொல்கத்தாவில் போனீங்கன்னா துர்கா பூஜை 10 நாள் பயங்கர விமர்சனையாக கொண்டாடுவாங்க. இன்னைக்கும் அப்படிதான், 10 நாள் விடுமுறை, அரசாங்கமே விடுமுறை. அப்போ சொன்னார் மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஏப்பா நீ கிருஷ்ண நாமத்தை சொல்லி ஒரு ஏழையா இருக்க, இவள் ஒன்றும் இல்லாமல் இருக்க, ஒரு குடிசை வீட்டில் உட்காந்துருக்க, துர்க்கையை வழிபடுறவங்க பாரு எவ்வளோ வசதியாக வாழ்கிறாங்க, எவ்வளோ ஆடம்பரமாக இருக்காங்க. பேசாமல் இதை விட்டுட்டு நீ துர்க்கையை வழிபட வேண்டியது தானே, ஏன் போய் கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டு இருக்கேன்னு மகாபிரபு அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ ஸ்ரீதர பண்டிதர் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் தர்றார். ஓ நிமாய், ஒரு குருவி என்ன பண்ணுது? அது கூட்டில் வாழுது. அதுக்கு தேவையான இறையை எடுத்துன்னு அதை சாப்பிட்டு இந்த கூட்டில் சந்தோஷமாக இருக்கும். அந்த குருவி கூட்டில் தன் பிள்ளைகளோடு குட்டிகளோடு தனக்கு என்ன இறை கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு உணவை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கு. ஒரு ராஜா அந்த அரண்மனையில் தன்னுடைய பெண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கார். ராஜா அவர் நிலையில சந்தோஷமாக இருக்காரு, குருவி அது நிலையில சந்தோஷமாக இருக்கு. குருவியை ராஜா எடுத்து போக ஆசைப்படணும். அதனால் எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை, நான் இப்படியே எடுத்துக்கிறேன். இதுதான் சாத்தியமா. கடினமான முயற்சியெல்லாம் இல்லை, எளிமையாக என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு அதில் திருப்தியோடு இருக்கு. அப்போ மகாபிரபு சொன்னாரு, ஏ ஸ்ரீதரா, நீ ஏமாத்த பார்க்குற, நீ ரொம்ப மோசடிக்கார, ஒரு நாள் இந்த உலகத்துக்கு காமிக்கிற, நீ எப்பேற்பட்ட ஆள். ஸ்ரீதரர் சொன்னார், இந்த பிராமணர் என்னமோ சொல்றாரு, நான் யாரும் ஏமாத்தல, யாருக்கும் மோசடி பண்ணல, நான் நேர்மையாக இருக்கேன், அது பகவான் கிருஷ்ணருக்கு தெரியும். இந்த நிமாய் வேணுனே கிட்ட தர்க்கம் பண்ணுறாரு, சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமைதியாக இருப்பார். இல்லை பாரு, ஒரு நாள் இந்த உலகத்துக்கு காமிக்கிறேன், இந்த ஸ்ரீதர பண்டிதர் ஒரு ஏமாத்துக்காரர், ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு பெரும் செல்வந்தர், ஆனால் ஒன்றும் இல்லாத மாதிரி நடிக்கிறார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். அப்போ ஸ்ரீதர பண்டிதர் சொன்னார்,
மகாபிரபு, நான் ஒரு பெரிய செல்வந்தெல்லாம் கிடையாது, நான் இப்படிதான் வாழ்றேன், நான் யாரும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நீங்க என்ன வேணாலும் பரிகாசம் பண்ணுங்க, என்ன வேணாலும் கேலி பண்ணுங்க, நான் அதை பத்தி கவலைப்பட போறேன். இந்த மாதிரி தினமும் நிமாய் வந்து ஸ்ரீதர பண்டிதர் ஏதாவது வம்பு இழுப்பார். ஆனா அவருக்கு இவர் மேல ரொம்ப அன்பு. இவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன வாழைப்பழத்தை தான் சாப்பிடுவாரு, அந்த வாழை இலையில தான் சாப்பிடுவாரு, அந்த வாழைப்பூ தான் கூட்டு பொரியல் எல்லாம் அதுல தான். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு பிற்காலத்துல அவர் வந்து சங்கீத லீலையை ஆரம்பிச்சார். சங்கீத லீலையை ஆரம்பிச்சு அவர் எப்பவுமே தன்னை பக்தனா தான் காமிச்சிட்டு இருந்தாரு. ஒரே ஒரு நாள் மட்டும் விஷ்ணுவுடைய பூஜை மண்டபத்தில் உட்கார்ந்துட்டு ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல தான் முழுமுதற் கடவுள்னு அறிவிச்சார். நானே முழுமுதற் கடவுள், இந்த என்னுடைய சகாக்கள் என் பக்தர்கள்லாம் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, அவங்க ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணணும். அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தரை கூப்பிட்டு, நீங்க போய் ஸ்ரீதர பண்டிதரை கூட்டிட்டு வாங்க, நான் வந்து வர சொன்னேன்னு கூப்பிட்டு வாங்க. இந்த பக்தர் ஓடி வந்து, ஸ்ரீதர பண்டிதரே உங்களை நிமாய் கூப்பிடுறாரு, சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுறாரு. மகாபிரபு என்னது கூப்பிடுறாரு? இவர் ஓடி வந்தார். ஏன்னா மகாபிரபு இப்போ வந்து சங்கீர்த்தனம் ஆரம்பிச்சிட்டாரு, கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பு வெளிப்படுத்துறாரு, அவர் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டார, ஓடி வந்தார். அன்னைக்கு பார்த்தா சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ்தாக்களுடைய பூஜை மண்டபத்தில் உட்காந்துட்டு நானே முழுமுதற் கடவுள்னு காமிச்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு எல்லா பக்தரையும் கூப்பிட்டு எந்தெந்த பக்தர் பகவான்கிட்ட எந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் செய்ய ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி தரிசனம் கொடுக்குறாரு. கிருஷ்ண பகவானாக, ராமராக, நரசிம்மராக எல்லா தரிசனம் கொடுக்குறாரு. அதுக்கு மகா பிரகாச லீலைன்னு பேர். சைத்தன்ய சரிதாமிரத்துல மத்திய லீலை ரொம்ப விவரமா சொல்லியிருக்கு அந்த லீலை. அப்ப மகாபிரபு என்ன பண்ணாரு? ஸ்ரீதர பண்டிதர் கூப்பிட்ட, ஸ்ரீதரா உனக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க, உனக்கு என்ன வரம் வேணும்? அவருக்கு வந்து ஸ்ரீதர பண்டிதருக்கு மகாபிரபு கௌரசுந்தர், கௌரங்கன் தங்கத்தை உருக்கி காட்சி நேரத்தில் உள்ள மகாபிரபு எப்படி தரிசனம் கொடுத்தாரு? ஷாமசுந்தர்னா கிருஷ்ணனா தரிசனம் கொடுத்தார். ஸ்ரீதர் கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் அருவி மாறி வருது. சைதன்ய மகாபிரபு தாமரை பாதங்களை பற்றி கொண்டு அழற, மகாபிரபு நான் என்ன பாக்கியம் பண்ணா ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. மகாபிரபு கேட்கிறார், ஸ்ரீதரா உன் பக்தி நான் ரொம்ப திருப்தி ஆயிட்டேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க. ஸ்ரீதரர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட என்ன வரம் கேட்கறது? மகாபிரபு சொல்ல, உனக்கு அஷ்டமா சித்தி வேணுமா, இல்ல நீ இந்த 3 உலக சக்கரவர்த்தி ஆகணுமா, என்ன வேணாலும் கேள்வி உன்னை ஆக்கிடுறாரு. இல்ல மகாபிரபு எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஏ ஸ்ரீதரா நான் இன்னைக்கு சொன்னேன் தெரியுமா, நீ ஒரு பெரிய செல்வந்தன்னு. என்ன மகாபிரபு என்கிட்ட ஒரு செல்வம் இல்லை, நான் ரொம்ப எளிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்ல ஸ்ரீதரா உங்ககிட்ட விலை மதிக்க முடியாத சொத்து இருக்குன்னு. உன்னிடம் விலை மதிக்க முடியாத சொத்து, அது என்னன்னு இந்த உலகத்துக்கு காண்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா. ஒரு நாள் இந்த ஸ்ரீதர பண்டிதர்கிட்ட விலை மதிக்க முடியாத சொத்து இருக்கு, அதை நான் காமிக்க போறேன். அது என்னது? பணிவு, எளிமை. பணிவான பக்தனும் எளிமையான பக்தனுமா இருக்கிறதுனால அதுதான் உன் செல்வம், அதுதான் உன் சொத்து, அதுதான் என்னை கவர்ந்தது. பகவானை எது கவரும்? எளிமையும் பணிவும் தான். நம்முடைய பௌதிக அறிவோ, நம்முடைய பட்டப்படிப்போ, உயர்ந்த குல பிறப்போ, செல்வமோ, பேரோ, புகழோ, இது எதையுமே பகவானுக்கு கவராது. நாம் எளிமையாக பணிவாக பக்தி செய்தால் அதுவே பகவானை கவரும். அப்ப வந்து மகாபிரபு சொன்னாரு, ஸ்ரீதர பண்டிதா இதுதான்ப்பா உன் சொத்து, உன் எளிமையும் பணிவும் என்னை கவர்ந்தது. அப்புறம் அழறார் ஸ்ரீதர பண்டிதர் மகாபிரபுடைய பாதங்களை பற்றி. மகாபிரபு உங்க தரிசனம் நான் செய்த பாக்கியம். சரி வேற என்ன வரம் வேணும் கேளு. அப்ப ஸ்ரீதரர் சொல்றாரு, எனக்கு இந்த வரம் கொடுங்க. நான் வந்து இந்த வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைக்காயெல்லாம் வைக்கும் போது ஒரு பிராமணர் வந்து என்கிட்ட தர்க்கம் பண்ணுவார் இல்லையா, அந்த பிராமணரின் தாமரை திருப்பாத்தை நான் மறக்கவே கூடாதுங்க. அந்த பிராமணர் யாரு? சைதன்ய மகாபிரபு. ஓ மகாபிரபு பகவானே எனக்கு இந்த வரம் கொடுங்க, எந்த சூழ்நிலையில் நான் வந்து உங்க தாமரை திருப்பாத்தை மறக்கவே கூடாது. பகவான் அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வதித்தார். அதுதான் மிக சிறந்த வரம், மிக உயர்ந்த வரம். இப்படி தூய பக்தி தோட்ட பயிற்சி பண்ணக்கூடிய சுத்த பக்தர் இந்த முக்குணத்துக்கும் அப்பாற்பட்டவர். அப்போ இங்க சொன்ன மாதிரி யார் ஒருத்தர் இந்த உலகத்துல செயல்படும் போது இதை கவனிக்கணும். நான் இப்ப எந்த குணத்துல செயல் பண்றேன், நான் என்னுடைய செயல் வந்து அறியாமை குணத்துல இருக்கா, தீவிர குணத்துல இருக்கா, சாத்விகமான குணத்துல இருக்கா, நான் அன்பா பேசுறேன்னா, கோவப்படுறேன்னா, இல்ல வந்து சோம்பேறியா இருக்கேன்னா, இதெல்லாம் இந்த 3 குணத்துல வரக்கூடியது. அதனால இந்த முக்குணத்தின் தொடர்பு இல்லாம
பொய்யகங்காரத்தை விட்டுட்டு நான் நான் யார் தெரியுமா, நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதம், இதெல்லாம் பொய்யகங்காரம். இதெல்லாம் விட்டுட்டு கிருஷ்ண பக்தியில் உற்சாகமாக இருக்கு. ஸ்ரீதர பண்டிதர் ரொம்ப எளிமையாக இருந்தாலும் பணிவாக இருந்தாலும் அவ்வளோ உற்சாகமான பக்தர். எப்பெல்லாம் மகாபுருடைய நாம சங்கீர்த்தனம் நடக்குதோ அப்போ ஆர்வமாக வந்து கலந்துக்குவார். மன உறுதி இது மிகவும் அவசியம். யாராவது ஏதாவது சொல்லிட்டா உட்காந்து வருத்தப்படக்கூடாது. நம்மளை புகழ்ந்தா, நம்மளை யாராவது புகழ்ந்தா தலைகுப்புற ஆடவும் கூடாது, திட்டிட்டா மூலையில் உட்காந்து அழவும் கூடாது. ரெண்டையும் சமமா பாவிக்கணும். அந்த மாதிரி பக்தர் தான் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். அது 12ஆம் அத்தியாயத்தில் சொன்னார். துள்ளி நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ எனக்கு ஏனசித். யாராவது அந்த பக்தரை புகழ்ந்தா அந்த புகழ்ச்சிக்கு மயங்குறதும் இல்லை, யாராவது அவமானப்படுத்திட்டா அதனால வருத்தப்படுறதும் இல்லை. துள்ளி நிந்தா ஸ்துதிர் மௌனி, ரெண்டு இடத்துலயும் ஒரு அமைதியா இருந்தார். புகழ்ச்சியில மயங்குறதும் இல்லை, இகழ்ச்சி கண்டு வருதுறதும் இல்லை. அப்பேற்பட்ட பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். உறுதியான மனது. சில நேரம் நமக்கு உடலால தொந்தரவு வரலாம். பக்தி செய்யும் போது, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் போது நமக்கு உடலால தொந்தரவு வரலாம், மனதால வரலாம், இயற்கையினால. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் இந்த பிறவிலே கிருஷ்ணாட்ட போயிடணும், எனக்கு மறுபிறவியே வேண்டாம் அப்படிங்கிற உறுதியோட நம்ம வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் கிருஷ்ணரை அடைவது தான் அப்படின்னு சொல்லி மன உறுதியோட விவசாயாத்மியா புத்தி ஏகேக குரு நந்தனா. ஒரு 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 பக்தனுடைய குறிக்கோள் கிருஷ்ணரை அடைவது தான். அதில் உறுதியாக பின்பற்றிட்டு கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணால் எதை பற்றி கவலைப்படக்கூடாது. நான் பக்தியில் வெற்றி அடைவேனா தோல்வி அடைவேனா எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எல்லாம் பகவான் பார்த்துக்குவார். நம் கடமை அவருக்கு சேவை செய்வது தான். அந்த சேவையை செய்து கொண்டு நம்ம ஆனந்தமாக வாழலாம். அப்படி நம்ம கிருஷ்ண பக்தியை வந்து தீவிரமாக பயிற்சி பண்ணோன்னு சொன்னால், இந்த ஸ்ரீதர பண்டிதர் எப்படி பகவான் சைத்தன்யரை கவர்ந்தாரோ, ஸ்ரீதர பண்டிதர் எவ்வாறு தன் எளிமையாலும் பணிவினாலும் பகவானை கவர்ந்தாரோ அதே போல் நாமளும் கிருஷ்ணரை கவர முடியும். அப்படின்னா நம்முடைய கவனம், நம் கவனம் பக்தியில் இருக்கணும். நாம ஜபத்தை கவனமாக சொல்லணும். பக்தர் சங்கத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். பிரபுபாத் புஸ்தகங்களை வாசிக்கணும். இப்படி பக்தியில் நம்ம உறுதியாக இருந்தோம்னா பகவானை நம்ம கவர்ந்து விடலாம். அந்த பக்தியில் பகவானை கவர்ந்து விடலாம். அதுக்கப்புறம் அந்த பக்தன் பேரானந்தம் அடையும். பக்தியில் பக்குவம் ஆக ஆக நமக்கு இந்த பொய்யங்காரத்திலிருந்து விடுபட்டு தூய மனதோட பகவானுக்கு சேவை செய்யும் போது அந்த பக்தியின் பரவசத்தை நம்ம அனுபவிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு வாய்ப்பு பிரபுபாத் நமக்கு கொடுத்துருக்காரு. பக்தர் சங்கத்தில் இருக்கும்போது சாத்வீகமான குணத்தில் இருக்கும். பக்தர் சங்கத்தை விட்டு வெளியில வந்துட்டா ரஜஸ்தமஸ் வந்துடும். அதனால கூடுமான வரைக்கும் பக்தர் சங்கத்துக்கு வரணும். பகவத்கீதை பாகவதம் படிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட நாம ஜபம் இந்த 16 மாலை அதை வந்து கவனமாக ஜபம் செஞ்சு மனதை அதில் ஒருநிலைப்படுத்தணும். நாம ஜபத்தை மட்டும் நம்ம கவனமாக செஞ்சுட்டோம், மனம் அப்படியே வந்து ஆனந்தத்தில் மிதக்கும். அதை அனுபவிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் மன உறுதி, கிருஷ்ணரை அடையணும், மன உறுதி, வைராக்கியம், இதெல்லாம் வந்து பக்தி தொண்டு பக்தி சேவை செய்கிறதுனால ரொம்ப சுலபமாக அடைஞ்சிடலாம். செயற்கையால் எதுக்குமே முயற்சி பண்ண வேண்டாம். மனதை எப்படி கட்டுப்படுத்துறது, புலன்களை எப்படி கட்டுப்படுத்துறது, பாவத்திலிருந்து எப்படி விடுபடுறது, புண்ணியத்தை எப்படி செய்ய, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் பகவானுக்கு சேவை செய்ய அனைத்தும் தெளிவாகிவிடும், பூர்த்தியாகிவிடும். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து பிரபுபாத் நமக்கு கொடுத்துருக்காரு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத் கீதா கி ஜெய்.